ஜேஆர்சிஎம் ஜேஆர்சிஎம் எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒரு சிறந்த ஸ்பீச் டாக்டர் சொக்கலிங்கம் பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு குழந்தை மாதிரி பேச சொன்னா எப்படி பேச புரியல, நானே மயங்கி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆர்சிஎம்ஏ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஹலோ ஹலோ, ஆர்சிஎம்ஏ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆர்சிஎம்ஏ வந்து முழுசா நேசிக்கிறவங்க எல்லாம் பெரிய லெவல்ல வரலாம். ஆர்சிஎம்ஏ கடமைக்கு செய்யறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்சிஎம்ல அதிகம் பேசுறதுனால ஜெயிக்க முடியாது. ஆர்சிஎம்ல தன்னை அர்ப்பணிக்கிறவங்களால தான் ஜெயிக்க முடியும். சுரேந்தர் சார் சொல்லுவாரு, 4 சால் மே घर नहीं गया. 4 வருஷம் அவர் எங்க இருந்தாரு தெரியல. நோ பர்த்டே, நோ வெட்டிங் டே. அன்னைக்கு டைமண்டா இருக்கார். ஹலோ, கோபால் சார் சொல்லுவார், ஆர் யூ ரெடி? உடனே ரெடிங்க. நடுப்பில் இருக்கின்ற கோடுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று நீ அமைதியுடன் வாழ கற்றுக்கொண்டால், இந்த இடைவெளி என்ற கோட்டை கவனிங்கள் அனைவரும், இந்த இடைவெளி என்ற கோடு நம் வாழ்க்கை, அதை நாம் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்கம், இதை கடைபிடிக்க மாட்டேன், 3 மந்திரங்கள் வேண்டாம் என்றால் அது குறைந்து கொண்டே நீங்கள் இறந்து விடுவீர்கள். இருப்பதோ இறப்பதோ, கையளவு உள்ள இதயத்தை காப்பதோ அழிப்பதோ அவர்கள் கையில் மட்டும்தான் உண்டு என்று கூறி, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று கூறி, மகன் அங்கிருந்து போட்டோ எடுக்க சொல்றேன். அப்படி கிட்ட எடுக்க, ஏன்னா அப்படியே உங்களை எடுத்துக்கணும்னு பாக்குறேன் போட்டோ. எதற்காக சொல்றேன்னா, ஒரு சின்ன ஒரு கேள்வி, அந்த கேள்வியுடன் முடிக்கின்றேன். புரியுதுங்களா? ரெடியா இருக்கீங்களா? நாம் அனைவரும் குரங்கிலிருந்து வந்தோம் ஒரு தியரி, அதை பற்றி நான் போக விரும்பவில்லை, படைக்குவா இதுவான்றது. பட் ஆராய்ச்சி பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப்ல உண்டு இல்ல, அந்த ஆராய்ச்சி பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது ரீசஸ் மங்கியில் இருக்கின்ற 2 குரூப் மட்டும்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ். முதல் மனிதன் 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மனிதனுக்கு இருந்த குரூப் ஏ குரூப் பிளஸ் அண்ட் மைனஸ், 2வது குரூப் பி, 3வது ஏபி, கடைசியில் சேர்ந்த குரூப் ஹார்ட் ஹெல்த். என் இலக்கு இத்தனை சத்தியமானது. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஐ எம் டாக்டர் வி சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர். இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் டு தி ஆர்கனைசர்ஸ் தட் ஒன் தே ஹவ் பீன் கீப்பிங் இட். இப்போ ஆர்சிஎம் உடைய 25th anniversary-க்கு என்னை அழைச்சிங்க. இவர்களுடைய 50th anniversary-க்கும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் நினைக்கின்றேன். இன்றுடன் சொக்கலிங்கத்திற்கு 80 வயதாகிவிட்டது. இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை ஆஸ் எ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு உங்களுக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? இது பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், எல்லாத்துலேயும் சுத்தமாக இருக்குது, மிக முக்கியம். நம்ம எல்லாமே தமிழ் சுத்தம் சுகம் தரன்றவாங்க, சுத்தம் தான் கடவுள்ன்றோம். அனைத்துமே they are providing. I am so happy about it. I am very thankful to that organization. நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நமக்கு இதயம் ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்குது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, 100,000 times per day.
இதயம் உங்களிடம் பேசினால் அது என்ன கேட்க உங்களிடம், அது சொல்லுங்க பார்க்கலாம். இதயம் பேசுகிறது, அது என்ன கேட்க உங்களிடம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெஸ்டா? ரெஸ்ட்னா இன்னைக்கு இறந்துருவீங்களே. இது என்ன கேட்கும் இதயம்? நல்ல உணவு, குட் எக்ஸசைஸ், நல்ல தூக்கம். எல்லாவற்றை விட மிக முக்கியமானது இதயம் கேட்பது, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. இதயம் 100 வருடம் இயங்க முடியும். இதயம் இயங்க வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சி மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். மகிழ்ச்சி எதை வரும்னு பார்த்தோம். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி குறையவே குறையாது. அதுதான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சின்ன ஒரு கேள்வி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருந்தால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் உறவினர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. எது மகிழ்ச்சியை கொடுக்க? மகிழ்ச்சியை கொடுப்பதில் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி. ரஜினியை கேட்கிறேன், எதுமா இருக்க முடியும் நினைக்கிறேன்? கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி சொல்லுங்க. வாங்குற போயிட்டா மகிழ்ச்சி குறைஞ்சிருமே. பட் பொருட்கள் எல்லாம் ஆசையை வாங்குங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மகிழ்ச்சியை கொடுப்பதில் இருந்தால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்கள் வாழ வைப்பது, மற்றவர்கள். ப்ளீஸ் குறித்துக் கொள்ளுங்கள் என் உறவினர்கள் அனைவருமே, கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி உணர வேண்டும். அந்த எண்ணம் உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். So I'm just translating for our friends. Happiness is in giving and much more happiness in forgiving. That is what ஆங்கிலத்தில். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள்லாம் சொன்னது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். எத்தனை இதயம் இருக்கின்றது? ஒவ்வொருவருக்கு கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம்.